வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி சொல்ல போகிறேன்னாங்க, அங்காள பரமேஸ்வரிய உதாசீனமாக நினச்சாங்கன்னா அவங்களுக்கு உடனே அதுக்கான பாடத்தை புகட்டிட்டோம் அந்த அம்மா. ஏன்னா எங்கள் வீட்டில் நடந்ததே சொல்கிறேன் கேளுங்க. அதாவது எதுக்காகனா, அவர் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து விநாயகர் பக்தருங்க. பிள்ளையார்னால் ரொம்ப பிடிக்கும். காலையில் குளிச்சுட்டு வந்து அவருக்கு வத்தி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மேட்டு மேலே எங்கள் ஏரியாவில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு தான் மற்ற வேலைகள் எதுவாக இருந்தாலும் பார்ப்பார். அது மாதிரி சங்கடஹர சதுர்த்தி வந்தால் அவர் பிள்ளையாருக்கு வந்து அசைவம் சாப்பிடாம அங்கே கோயில் போயிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. சாப்பாடு அந்த புளி சாதம் இதெல்லாம் கொடுப்பாங்க, தேங்காய் பழம் அதெல்லாம் கொண்டு வந்து தருவார். அந்தளவுக்கு ரொம்ப பிள்ளையார் பக்தி. ஆனால் அவ்வளோ என்னை விட பக்திமான் தான். ஆனால் என்ன விஷயம்னா, மலையனூர் கோயிலேருந்து ஏதாவது குங்குமம் விபூதி கொண்டு வந்து கொடுத்தோம்னா, இல்லை கயிறு கொண்டு வந்து கொடுத்தோம்னா போட மாட்டார். அது எதனால் போட மாட்டாருன்னு தெரியல. அவருக்கு நான் பயமோ என்னான்னு தெரில, போட மாட்டார். நானும் ஒரு முறை 2 முறை கம்பல் பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டேன். நான் எப்போ மலையனூர் வேஷம் போட கோயில் போனாலும், காப்பு கட்டிட்டு போயிட்டு வந்தாலும், அங்கே ஒரு 5-6 கயிறு வாங்கி அந்த அம்மாவோடது டாலரோடு வாங்கி 10 ரூபா தாங்க வாங்கி எல்லா சாமிக்கிட்டேயும் வச்சு கொண்டு வருவேன் நான். அதில் பெரியாயி எந்தெந்த சாமிக்கிட்ட போய் வைக்க முடியுமோ எல்லாருக்கிட்டையும் வச்சு அந்த அம்மாட்ட வேண்டிட்டு கொண்டு வருவேன். குடும்பத்தை காப்பாற்றாயே, எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்க உடல் சௌகரியத்தை கொடு அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு, பசங்க நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு அந்த கயிறு கொண்டு வருவேன். ஆனால் அந்த கயிறு கொடுத்தா எங்கள் வீட்டுக்கார் போடவும் மாட்டார், அந்த குங்குமம்லாம் வைக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது என்ன பண்ண, சரி நான் ஒரு முறை 2 முறை சொல்லி பார்த்தேன், அப்புறம் வாங்கலை. நானுமே சொன்னேன், பிள்ளையாரோட அம்மா தான் அவங்க, என்ன ஒன்றும் கொஞ்சம் ஆக்ரோஷ ரூபமாக உட்காண்ட்ருக்காங்க மலையனூரில், அவ்வளோதான் அப்படின்வேன். அவர் இருந்தாலும் நம்பிக்கை இருக்குது, ஆனாலும் ஒரு பயம், அவர் போட மாட்டார். சரின்னு விட்டுட்டேன் நான். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேளுங்களேன். நான் வந்து எங்கள் வீடு கொஞ்சம் சின்ன ரூமாக தான் இருக்கும். நான் வாசப்படி பக்கம் படுத்துட்ருக்கேன், அவர் உள்ளே பசங்க எல்லாம் அவர் படுத்துட்ருக்காரு. என்னையை தாண்டி போய் நிறைய முறை அவர் ஏதோ ஒரு உருவம் மாதிரி போய் அவர் மிதின்னு பயங்கரமாக மிதிச்சிருக்கு தூக்கத்தில். தூக்கத்தில் மிதிக்கும்போது 1 நாள் 2 நாள் சொன்னேன், ஏதோ மிதிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னார். அப்புறம் விட்டேன். அது திரும்பியும் அதே மாதிரி தொடர்ந்து நடந்திருக்கு. அதுலேருந்து பயந்துட்டு அந்த அம்மா குங்குமத்தை வேணாம்னு சொன்னோம்ல, விபூதி அந்த அம்மா கயிறு போட்டுருந்தா உங்களுக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பயந்துக்கிட்டு அப்புறம் அடுத்த முறை நாங்கள் கோயில் போயிட்டு ரிட்டன் வந்து சாமி கூட வச்சு படைக்கலைங்க. அப்போ கூட பரவாயில்ல, கையில் கயிறு, அப்புறம் கழுத்தில் ஒரு டாலர், அந்த அம்மா படம் போட்ட டாலரோட ஒரு கயிறு, குங்குமம், அந்த குங்குமத்தை வச்சு டெய்லி அவர் நெத்தியில் வச்சுட்டு போவார். அந்த மாதிரி அந்த அம்மா உதாசீனப்படுத்தினா ஒரு நாளும் விடாது, அவங்களுக்கு சரியான பாடம் கொடுத்துட்டு தான் விடும். மலையனூர் அங்காள பரமேஸ்வரியாச்சே.